தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? கோட்டையிலிருந்து நேரடி ரிப்போர்ட். அதாவது அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை யார் ஆட்சி செய்ய போகிறார்? திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழரா, தமிழக வெற்றி கழகமா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கிறது. நாளைய முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளைய நாள் மே 4ஆம் தேதி தெரிந்திரும். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடர்கிறது. மாலை நேரத்தில் 5 மணிக்கெல்லாம் நம்மளை ஆட்சி செய்ய போகிற முதல்வர் யார் என்று தெரிந்திரும். கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. வரலாற்று காணாத வாக்கு சதவீதமும் பதிவாகியிருந்தது. அதே போல வரலாற்று காணாத தேர்தல் முடிவாக அமையுமா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே தமிழக சட்டமன்ற தேர்தலை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மற்ற மாநிலங்களை விட தமிழகம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது? தமிழகத்தை எல்லாரும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய காரணம் என்ன? தமிழகத்தில் 4 முனை தேர்தல் நடைபெற்றது. அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களுமே எல்லாருமே ஒரு முக்கியமான தேர்தலாக தான் களத்தில் செயல்பட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, திமுகவிற்கு ஆரம்பத்திலிருந்து 2021 தேர்தலை சந்திக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சியில் அமர்வதற்காகவும் முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்பு கிடையாது, கட்டத்தில் இல்லைன்ற விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சியில் அமர்ந்தார். அதன் பிறகு இந்த சட்டமன்றம் 5 ஆண்டுகால முடிவுக்கு வரும்பொழுது திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்ததா வரலாறே கிடையாது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் 2வது முறையாக அமராது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த விமர்சனத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறியடிப்பாரா என்கின்ற ஒரு அழுத்தத்தோடு திமுகவும் இந்த தேர்தலை முக்கியமான தேர்தலாக களம் கண்டாங்க. அதிமுகவும் அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இபிஎஸ் கைக்கு அதிமுக போனதற்கு பிறகு நிறைய தோல்விகளை கண்டிருந்தார். இந்த தோல்வி, அது இல்லாமல் நிறைய பேர் 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைப்பாங்க, விமர்சனத்தையும் வைப்பாங்க. இந்த விமர்சனத்தை முறியடிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரா, இல்லை தோல்வியை காண்பாரா என்கின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த முக்கியமான தேர்தலாக அதிமுகவுக்கு இருக்குது. நாம் தமிழருக்கும் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. காரணம், விஜயின் வருகை நாம் தமிழருக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற விமர்சனம் இருக்குது. இந்த விமர்சனத்தை தாண்டி 8% வாக்கு இதுவை மேலும் உயர்த்துவார்களா, இல்லை அதுலேருந்து கீழே போகுமா என்ற ஒரு அச்சத்தில் இவர்கள் இந்த தேர்தலை முக்கியமான தேர்தலாக களம் கண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் எப்படின்னா, அவங்களுடைய கட்சி ஆரம்பித்து 3 வருடங்கள் தான் ஆகிறது. அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் என்னவாக இருந்தது? நாங்கள் முதல் தேர்தலிலேயே நாங்கள் முதல்வராகவும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொன்னார்கள். முதல் தேர்தலிலே முதல்வர் ஆகுவார்களா என்கின்ற நோக்கத்தோடு ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழக வெற்றி கழகமும் களம் கண்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய இந்த வகையிலெல்லாம் நம்ம மையப்படுத்தி பார்க்கும் பொழுது மிகவும் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக தான் அமைந்திருக்கிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மாலை நேரத்தெல்லாம் நமக்கு யார் முதல்வர் என்று தெரியும். இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு யார் வர போறாங்க, அடுத்த 5 ஆண்டு காலம் யார் ஆட்சி செய்ய போறாங்க, இங்கே செங்கோட்டையில் கொடியேற்ற போறது யாரு, தமிழக சட்டசபைக்கு உள்ளே போகிறது யார் என்றதெல்லாம் எல்லாருக்குமே நாளைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தோல்விக்கு பின்னர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று எல்லாருடைய அரசியல் கட்சிகளும் மக்களுடைய தீர்ப்பை மதித்து ஒரு மாண்பாக பேசுவார்கள். ஆனால் இப்போ அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இந்த மாண்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா பல கட்சிகள் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. புதிதாக வந்த கட்சிகளும் எல்லாத்துக்குமே ஒரு கட்சியே காரணம் என்று சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் ஒருவேளை தோல்வி அடைந்தார்கள் என்றால் அது நம்ம ஒரு வாதத்துக்கு தான் முன்வைக்கிறோமே தவிர மக்கள் தீர்ப்பு தான், நாளைக்கு அவர்களே கூட ஆட்சிக்கு வரலாம். ஆனால் நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு வந்தது என்ன? ஒரு கட்சி தோல்வி அடைந்ததுன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம், நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம் என்கின்ற பேச்சுக்களை முன்வைத்துட்டு அவர்கள் அரசியல் பணியை மேற்கொள்வாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன மாதிரியான பதிலை சொல்ல போகிறாங்க? இதை மக்கள் தீர்ப்பை அவர்கள் ஆதரிப்பாங்களா? அதை தொடர்ந்து அவர்கள் அந்த தீர்ப்பை ஆதரிச்சுட்டு அவர்கள் மக்கள் பணியை செய்வார்களா என்கின்ற கேள்வி எழும்பி இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு என்ன, கோட்டையில் கொடியேற்ற போவது யார் என்கின்ற செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.